ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவின் அண்ட் கவின் மோனிகா 2 பேரும் நிற்கிற ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் வந்து கவின் கிஸ் மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை போய் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை நம்ம லவ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்ல நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். நம்ம கவின் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து 3 ஃபோட்டோ போட்டு கேப்ஷனில் வந்து அன்பில் மாற்றம் இல்லையேன்னு சொல்லிட்டு கவின் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து நம்ம கவின் ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வந்து நம்ம அன்பு கொடுப்போம், கடைசி வரையும் இருப்போம்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் அண்டு கோட்ஸ் ட்விட்டரில் வந்து ட்வீட்லாம் போட்டுருந்தாங்க. ஃபோட்டோவெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் அண்ட் ட்விட்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க கவின் ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் வந்து நடிக்கிற மூவி வந்து மாஸ்க்கு, விக்ரம் அசோக் அவர் தான் வந்து டேரக்டரு. ஸோ நம்ம ஆண்ட்ரியா வந்து வில்லி ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன். ஸோ ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்ம வாத்தியார் வெற்றிமாறனுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம கவின் வந்து விஷ் பண்ணியிருந்தாரு ஒரு ஃபோட்டோ போட்டு. அந்த ஃபோட்டோ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம கவின் அண்ட் வெற்றிமாறன் 2 பேரும் வந்து நம்ம வண்டியில் புல்லட்டில் போகிற மாதிரி வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அது செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்து கிஸ் மூவியை விட்டுட்டு மாஸ்க் மூவியை ரிலீஸ் பண்ணுங்கடா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த செமையாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் அண்ட் மோனிகா அவங்க ஃபோட்டோ வந்து இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ தான் ஒரு இடத்துல வந்து நிற்கிற மாதிரி, எந்த இடம் தெரில, ஆனால் 2 பேரோட ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் நடிக்கிற கிஸ் மூவி செப்டம்பர் 19 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுமா என்னன்னு கூட டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ட்ரெய்லர் ப்ரொமோஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் வந்து போஸ்டர் மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து தீபாவளிக்கு போஸ்ட்பான் ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து பார்க்கணும் ட்ரெய்லர் ஏதாச்சும் அப்டேட் வரும். ஸோ இது வரையும் வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்ட் பண்ணி யாரும் ட்ராக்கர்ஸ் யாரும் போடவே இல்லை. ஆனாலும் வந்து பயமாகவே இருக்குது, ஏன்னா எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ட்ரெய்லர் ப்ரொமோஷன் விட்டால் தான், ஏதாச்சும் ஒரு அப்டேட் விட்டால் தான் வந்து ஒரு நம்பிக்கை வரும் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. ஏன் இப்போ பயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து 2 தடவை வந்து போஸ்ட்பான் ஆயிடுச்சு. ஸோ மார்ச் ரிலீஸ் சொன்னாங்க, அப்பயும் ரிலீஸ் ஆகலை. அடுத்து ஜூலை ரிலீஸ்னு சொன்னாங்க, அப்பயும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஹோப்ஃபுல்லாக வந்து செப்டம்பர் 19 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பார்ப்போம் என்ன அப்டேட் வருதுன்னு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்துடும். ஸோ அது என்ன அப்டேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.